துலாம் ராசி அன்பர்கள் 10ஆம் இடத்தில் குரு வருகிறார். 10ல் குரு வந்தால் பதவி போயிடும். 10ல் குரு வரக்கூடாது. வந்தாருன்னா ஜீவனத்தில் டவுன் ஆகும். அதுக்கு அவங்க என்ன பண்ணோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சந்திரஹோரை தேவரி சுக்கிரஹோரையில் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் கேட்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி அன்பர்கள் 10ஆம் இடத்தில் குரு வருகிறார். 10ல் குரு வந்தால் பதவி போயிடும். இது ஒரு என்னோடய சொந்த வாழ்க்கையை சொல்கிறேன். நான் ரொம்ப திமிரில் இருந்தேன். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நேரம் எடுத்து போகிறான்னு திமிரில் தான் இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்தார். டேய் 10ல் குரு வரான், பதவி பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னாரு. பா சும்மா இருப்பா, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நான் ஜிஎம்மோட ஃப்ரெண்டு அப்படின்னேன். சொல்கிறேன் கேள்றான்னாரு. திடீர்னு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. என்னோடய பணத்தை பாஸ்புக் எடுக்க போனேன். எங்கள் ஜிஎம் வேலைக்கு கூப்பிட்டாரு. சார் நான் யூனியனில் இருக்கிற வரமாட்டேன் அப்படின்னு என்னைய டிஸ்மிஸ் பண்ணிட்டார். என்னைய திருப்பி நான் உள்ளே வரதுக்கு யூனியன்லாம் போராடி ஒரு வருடம் காத்திருந்து உள்ளே வந்தேன். தண்ணி காட்டிடுச்சு என்னைய. 10ல் குரு வரக்கூடாது. வந்தாருன்னா ஜீவனத்தில் டவுன் ஆகும். அதுக்கு அவங்க என்ன பண்ணோம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சரியான சந்திரஹோரை வளர்விரி சந்திரஹோரையிலும் தேய்விரி சுக்கிரஹோரை, இது ரொம்ப முக்கியம். வளர்விரி சந்திரஹோரை தேய்விரி சுக்கிரஹோரையில் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் கேட்கலாம். அல்லது வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு பண்ணும்போது சரியாக வரும். இதை பற்றி உள்ள ஏதாவது விளக்கம் கேட்டால் எனக்கு நீங்கள் ஒரு விலாசத்தோடு அவங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கலாம். நீங்கள் யாருக்கு வேணாலும் உதவி பண்ண தயாராக இருக்கேன். அவங்க எனக்கு இருந்தாங்கன்னா ஒரு ரிப்ளை கார்டு வச்சு அனுப்பிச்சாங்கன்னா நானே அதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணி இலவசமாக அனுப்பி கொடுக்குறேன். காசே தர வேண்டாம். வேலையில் இருக்கிட்ட ஒரு வேலை செய்கிறவன் எதிர்த்துட்டு இருக்கான், ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு அப்படி மாதிரி கஷ்டப்படி நிரபாதிகள் மாட்டக்கூடாது. அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஒரு தகவல் விவரம் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே ரெமெடி நானே செஞ்சு அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு பைசா வேண்டாம் எனக்கு. அவங்க அடுத்த வருஷம் பலன் சொல்லட்டும். நல்லா இருந்தோம், எனக்கு வந்து கஷ்டம் நீங்கன்னு சொன்னால் போதும், அதுவே எனக்கு வெற்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் செய்கிற எதுவுமே மேக்ஸிமம் நான் ஆண்டி பணம் வாங்க மாட்டேன். ஜோசியம் வாங்கும்போது கொடுத்து போவேன். பிரத்யேக ஹோமம் பண்ணுறேங்க, அதுக்கு வெளியே கொடுப்பாங்க. இப்போ குரு பேச்சு ஹோமம் பண்ண போகிறேன், 1ஆம் தேதி பண்ண போகிறேன். ஓகேயா? ஆமாம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது கரூர் இருந்து 10 கிலோமீட்டருக்கு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் அவரை கொண்டு வந்திருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராலின் அருள் பெற்ற விஜய் அவர் தான். நிறைய விளக்கங்கள் வருகிறது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு இணையாக வேலை செய்கிறார், கிறிஸ்துவ மதத்தை சாபிக்க விரும்புகிறார், எல்லாம் பண்ணக்கூடிய எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட போயிட்டு வந்திருக்கார். அந்த முருகன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த முருகன் வந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அந்த சக்தி ஒரு தூள் ஆகிடும். ஆனால் இப்போ அவர் வந்து எடுத்த முடிவெல்லாம் சற்று பிறண்ட நிலைகள் இருக்கிறவங்க வந்து, அதாவது கட்டுச்சதுக்குள்ளே பிரிச்சாலி போன கதையாக தான் இந்த அதனால தான் இவங்கெல்லாம் கமித்துடுவேன் பண்ணிடுவேன் 4 வருஷம் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இல்லை. ராகுகேதுக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஏற மாதிரி ஏறி டப்பால்னு இறக்கி விட்டுருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். போன என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பேருக்குமே இது வரும், அடித்து சொல்ல முடியல. அதனால தான் யாராலே முடியும். அப்போ ஒரு நண்பர் கூட தொலைந்த யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிற நண்பர் கூட இல்லை, நீங்கள் என்னங்க நீங்கள் அதுக்கு ஆசிரியர்கள் பேசுகிறீங்க, இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, டிவிக்கே தான் வரும், ஒத்துக்கிறேன், வந்தாலும் ஒத்த காலம் நிற்க வேண்டி வரும்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒத்த காலம் நின்றுருக்காங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய கவலை, இந்த கவலை ஆரம்பத்தில் இப்போ இந்த ஒரு வாரமாக நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தால் கூட இது நிலைத்திருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. ஆனால் நிலைத்திருப்பது கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது வந்து அரசியலில் வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு தியாகம் பண்ணுறவன் வந்து இது வரைக்கும் வரல. காமராஜுக்கு அப்புறமே வந்து வந்தவன் எல்லாருமே எப்படி திருடலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், நாட்டை எப்படி துரோகம் பண்ணலாம், நம்பினவர்கள் எப்படி துரோகம் பண்ணலாங்கிறது தான் வந்திருக்கானுங்கள் ஒழிய இந்த மாதிரி என் சொத்து போயிட்டு நாங்கள் சோத்து கொண்டு போய் சாப்பிடுவேன்னு எவனும் பண்ண கிடையாது.
ம். காரை தான் போகணும் சொல்ல கூட கிடையாது. அந்த வரும்போது இவர் அழிக்கிறதுக்கு எதுக்கிறதுக்கு பல வழியிலே சொல்லப்பட்டு சும்மாவே இருக்க மாட்டான். திமுக வந்து 100க்கு 100 500% இவர் கெடுக்கிறதுல தான் போகும். ஏன்னா அவர்கள் வந்து வாழ்க்கையை ஆரம்பித்தே திருடித்தான் ஏமாற்றி பிழைப்புதான் ஒழிய அவங்க எல்லாம் ஒன்றும் மனிதர்கள் பேச எப்படியும் அவர்கள் சதியிலேருந்து இவங்க தப்புறது தெய்வம் இருக்குன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு திமுக குடைச்சல் கொடுக்குன்றீங்களா? திமுக ஆட்சி கண்டிப்பாக குழப்பம் பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு சதவீதம் உதயநிதி பேசுறது பற்றி தேவையில்லாமல் ஆட்சி இடத்துக்கு பதிலாக எப்படி வம்பு பண்ணி விட்டு போயிட்டாரு. தேவையே இல்லை. எங்கே பேசுறேன்னு தெரியல. அவர் வளர்ந்துருக்காரு எவ்வளோ உடம்பு இருந்துக்குள்ளேயே மூளை வளரல. ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுக்குறது ஆசை அவளுக்கு. அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவ்வளோ ஆசை. ஒரு பிரச்சனை அப்போ இவர் தான் வந்து பதவி ஏற்றிருக்கிறார். மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உதவி பண்ணி எல்லாம் ஒதுங்கி போ. நீங்கள் வெளிநாடு போகிற உனக்கு எதுக்கு இதுக்கு தேவை வேண்டாது பேசி எங்களை இந்துக்கள் எதிர்ப்பு இந்துக்கள் அவமானம் என்பது சர்வ சாதாரணமான விஷயம் இந்த காலத்தில். நீங்கள் இதுதான் உங்களுக்கு மூலதனமே அதுதான். திமுக மூலதனமே தான் அதுதான். புரியுது. யார் நீ நினைச்சது ஒன்றால் பண்ணி ஆன்மீகத்தை நீ கடைபிடிக்காம இருக்க முடியுமா? உங்கள் அம்மாட்ட சொல்லி முதல்ல போய். அந்த அம்மா மந்திரவாதி. திருவெண்காடில் அந்த அம்மா வந்து பயங்கர மந்திர ஆவாகம் ஜெபம் பண்ணுற அந்த அம்மா துர்கா ஸ்டாலின். அந்த அம்மாவோட இதெல்லாம் சாதாரணமானது இல்லைங்க. மந்திரம் திருவெண்காடு ஈஸ்வரர் அகோர ஓமாய் பரஸ்பர கோர கோர தர தளரூவா சட சட பிரச்சட பச்சட கக கக வம வம பந்தே பந்தேன்னு மந்திரத்தை காலையில் சொல்கிறவா 3 மணிக்கு 4 மணிக்கு சொல்லக்கூடியவா. அவ்வளோ மந்திரத்தில் தேர்ந்தவர் அந்த அம்மா. சாதாரணமானவர் இல்லை, சாதாரணமாக இல்லை. நீ முதல்ல அங்கே சொல்ல முடியும் பாரு. ஆச்சரியமா இருக்கு ஐயா நீங்க கேட்க. திருவெண்காடு அந்த அம்மாவுக்கு தெரியாத மந்திரமே கிடையாதுங்க. அவங்க அப்பா பெரிய ஆளுங்க, ஞானி. அவங்க அப்பா வாத்தியார். துர்கா ஸ்டாலினோட அப்பா வந்து ஊருக்கு உபகாரி. அதே சமயத்தில் ஸ்டாலினை கூட நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவரோட புத்தி வந்து காருண்ய புத்தி. அவர் யாரும் உபயோகப்படுத்தலை, விளையாட்டு பொம்மையாக வச்சுட்டாங்க. ஆனால் மனிதர்கள் மாணிக்கம். பசி தாங்க மாட்டான், அடுத்தவன் பசின்னா தூக்கி கொடுக்குறவன். நீங்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்டுட்டீங்கன்னா அவர் சும்மா அனுப்ப மாட்டார். அவங்கள எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. உங்களுக்கு பசிக்கு சாதம் போட்டு உனக்கு என்னென்னு கேட்டு பணத்தை கொடுத்து பஸ் ஏற்றி விட்டு அந்த எந்த ஊரில் இறங்குறாரோ அந்த இறங்குறவனுக்கு கொடுத்து பேச வைக்கிற ஆள் அந்த ஆள். அவரும் ஒன்றும் சாதாரணமாக சும்மா பல்லு போட்டு பேசக்கூடாது. நான் வந்து ஒரு காலத்தில் ஸ்டாலின் தலைவராக வந்தால் டிஎம்கே மெம்பராகனு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் வந்து ஸ்டாலினையே வந்து மக்கள் குளத்தூர் தொகுதியில் தோக்கடிச்சாங்க? ஆமாம். அப்புறம் கூட இருக்கிறவன் வந்து எப்போ திருடுறான்னு பார்த்துட்டு இருந்தா ஏமாத்துறவங்கிட்டவே இப்படி அவனா பார்த்து பொய் சொன்னால் நம்பிடுறாரு. செக் பண்ணுமா வேண்டாமா? நல்லவனை போடுறவா பரமசண்டான. நீ எப்போ பார்த்தாலும் பிறரையும் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லவன் வாயில் விழ வேண்டாமா? எத்தனை பேர் உன்னை சாபம் போடுவாங்க. உன்னை இந்துக்கள் ஏதாவது ஒன்று ஏதாவது பண்ணாங்களா? இந்துக்கள் ஓட்ட தான் வந்திருக்கு. நீ உனக்கு பிடிக்காதுன்னு போயின்று நீ போ. மற்றவங்க மாதிரியே பண்ணுறாங்க. எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு குருநாதரே முஸ்லீம் தான். நான் காலையில் தினம் சொல்கிறேன், பிராமணன் நான். ஆனால் கூட காலையில் இருந்ததுன்னு பிஸ்மில்லா இறைமா நிறையும் சொல்லாமல் என் மலையை ஆரம்பிக்கிறது கிடையாது. அது எவ்வளோ பெரிய மந்திரம் சொல்ல தெரியுமா? எந்த மதமும் மனிதத்தை அழிக்க சொல்லவில்லை. நோ ரிலிஜியன் டீச்சர்ஸ் இல். இன்னைக்கு வரைக்கும் எந்த மதமும் எவனை வெட்ட சொல்லலை. அதில் நான் நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு கண்ணு வலதுகன் ப்ராப்ளம் வந்தபோது நான் அந்தோனியார்கிட்ட போய் எல்லாம் பேசுவேன், எனக்கு எல்லாம் பேசுவேன்னு பாடினவன் நான். எனக்கு நிறைய கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. நான் அதனால் சந்தோஷப்படுறேன். எனக்கு எந்த நண்பர்களும் யாரும் எதிரியாக வரல. பகைவனுக்கும் அல்வா நன்னெஞ்சேன்னு சொல்கிறார் வள்ளலார். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். யாரையும் நீ எதுக்க முடியும்? நான் எதுக்கு இல்லை. எவனோ சொல்கிறத கேட்டுட்டுலாம் ஆட முடியாது. இவர் வந்து சும்மா ஓட்டு அரசியல் நடத்திட்டு இருந்தால் இப்படியே தான் போகும். கடைசியில் கழுது தெரிஞ்சு கட்டெருமா தான் போகும்.